அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 17ஆம் தேதி வந்து ஹீமோஃபிலியா டே அதை அனுசரிச்சுட்டு இருக்கோம். ஹீமோஃபிலியா டேன்றது ஒரு ரத்தம் உறையாத ஒரு தன்மை. இதில் உள்ள அந்த கிளாட்டிங் ஃபேக்டர்னு சொல்லுவோம். அந்த கிளாட்டிங் ஃபேக்டர் இல்லாததால் ரத்தம் வந்து நார்மலாக உறையாமல் ப்ளீடிங்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஹீமோஃபிலியாவை பொறுத்த வரைக்கும் ஹீமோஃபிலியா ஏபிசி அப்படின்னு இருக்கு. ஏ தான் வந்து ஒரு காமனான டைப்பு. இதில் அந்த ஃபேக்டர் 8 அப்படிங்கிறது குறைவாக இருக்கும், இல்லை இல்லாமல் இருக்கும். அடுத்து ஃபேக்டர் 9 இல்லாமல் இருக்க தன்மையை வந்து ஹீமோஃபிலியா பி சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஃபேக்டர் 11 இல்லைன்னா அது ஹீமோஃபிலியா சி. பட் ஹீமோஃபிலியா ஏ தான் ரொம்ப காமனாக இருக்கும். இந்த ரத்தம் உறையாததால் எந்தெந்த இடத்துலாம் ரத்தம் கசிவு ஏற்படுதோ அதை பொறுத்து நம்ம சிம்டம்ஸ் வந்து சைன்ஸ் வந்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பான்டேனியஸ் ப்ளீடிங் வந்து நம்மளோட தோலில் இருக்கும்போது தோல் வீக்கமோ இல்லை ரத்தமோ இருக்கும், இல்லை ஈறுகளில் ரத்த கசிவு இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். அடுத்து ஜாயிண்ட்டில் இது லீக் ஆச்சுன்னா அந்த ஜாயிண்ட் வந்து வீங்கிக்கும், வலி இருக்கும், மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஆகும், பெயின் இதெல்லாம் தொடர்ந்து இருக்கும். அது இல்லாமல் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த ஜாயின்ஸையும் தாண்டி யூரின்லேயோ இல்லை மோஷன்லேயோ இது ஸ்டூல்ஸ்லேயோ இது வெளியே வர ஆரம்பிக்கும். இன்னொரு பெரிய இது என்னென்னா, இந்த ப்ளீடிங் டெண்டன்சி அதிகமாக இருக்கிறதால ஒரு சாதாரண அடிபட்டால் கூட ஒரு சிறு காயத்துக்கு கூட அதிக அளவில் பிளட்டு லீக் ஆகிட்டே இருக்கும், பிளட்டு கிளாட் ஆகாமல் இருக்கும். இதுதான் ஒரு பெரிய இம்பேக்டு. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஹெரிட்டட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குழந்தையோட மதருக்கு அந்த எக்ஸ் குரோமோசோமில் உள்ள இந்த ஒரு சின்ன டிஃபெக்ட் வந்து அடுத்தடுத்த உள்ள குழந்தைகளுக்கு இது தொடர்ந்து பரவிட்டு இருக்கு. மெயினாக இது வந்து ஆண் குழந்தைகளை தான் பாதிக்கும். பெண் குழந்தைகள் வந்து அந்த கேரியர்ன்ற ஸ்டேட்டில் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி குழந்தைகளை நம்ம எர்லியராக கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு உண்டான அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம குயிக்காக ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து மெயின் தேவை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இந்த ஃபேக்டர்ஸை நம்ம தொடர்ந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இவங்களால நார்மல் லைஃப்பை வாழ முடியும். ஆனால் மெயினாக இவங்களுக்கு என்ன பார்த்துக்கணுன்னா, எந்த வித இன்ஜுரியும், எந்த ஒரு சிறு காயங்களும் அடிப்படாமல் பார்த்துக்கணும். ஏன்னா அடிப்பட்டதுன்னா இந்த ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிடும். இது மாதிரி பார்த்துக்கிட்டோம்னாவே வித் சம் ரெகுலர் எக்ஸசைஸ் அண்ட் ஃபிசியோதெரப்பி, ஒரு ரெகுலர் மூவ்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இன்ஜுரியும் வராது, ப்ளீடிங்கும் ஆகாது, இவங்களை அந்த ஸ்டிஃப்னஸ் எதுவும் இல்லாமல் ஒரு நார்மல் லைஃப்பை வாழ முடியும். அது இல்லாமல் ப்ரீநேட்டல் டயக்னோசிஸ், இது கர்ப்ப காலத்திலேயே இதை கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறைகளும் இப்போ இருக்குது. அது தொடர்ந்து அதனோட ஆராய்ச்சிகளும் இருக்குது. இப்போதைக்கு தேவை இந்த குழந்தைகளை நம்மளால் சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியும், ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி கொடுக்க முடியும். அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளும் இது இலவசமாக கிடைக்குது. தேவைப்படுவோருக்கு அந்த சிஎம் இன்சூரன்ஸ் ஸ்கீம்லேயும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலையும் எடுத்துக்கலாம். குயிக்காக டயக்னோஸ் பண்ணோம். ஃபேமிலியில் தான் இது மோஸ்ட்லி இருக்குது. அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் இருக்குது. நம்ம எல்லாரும் போதுமான அளவுக்கு அந்த ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி கொடுத்தோம்னா இந்த குழந்தைகளாலையும் ஒரு நார்மலான லைஃபை வாழ முடியும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.